அடுத்தது நம்ம சமுதாயத்திட்ட அதிகம் காணப்படுற ஒரு விஷயம். இதில் அதிகமானவர்கள் இந்த பாவத்தில் என்னெஞ்சிருப்போம். நமக்கு தெரியாமலே நம்மளை அறியாமலே இந்த பாவத்தில் உட்பட்டுருவோம். என்னது? ஒரு நல்லெண்ணம் வைக்கிறதிலிருந்து கலண்டு ஒருவர் மீது கெட்ட எண்ணம் வைக்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனில் கூறுறான், வலா தகிஃப் மா லைஸ லக பிஹில் இல்ம். உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, பின்தொடராதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல கூறுறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தப்பான எண்ணம் வைக்கிறது, தவறான எண்ணம் வைக்கிறதுங்கிறது தற்காலத்தில் அதிகம் என்ன செய்யுது, இடம்பெறுகிறது. உதாரணமாக ஒருவர் மீது நம்ம என்ன செய்யறோம், தவறான ஒரு எண்ணம் வைக்கும் என்று வச்சுக்கோ. உதாரணமாக நம்ம என்ன செய்யலாம், ஒருவரிடத்துல ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிருப்போம், செல்லிருப்போம், யார்கிட்டையும் செல்லாதீங்க என்று சொல்லி. அதுபோல அவர்கிட்ட சென்ற மாதிரியே ஒரு 2 பேர்ட்ட 3 பேர்ட்ட என்ன செஞ்சிருவோம், செல்லிருவோம், இதை யார்கிட்டையும் செல்லாதீங்க. ஆனால் அந்த 2 பேர் 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் என்ன செஞ்சிப்பாங்க, அந்த விஷயத்தை வேறொரு நபர்கிட்ட சொல்லி அது எப்படியோ ஒரு பூதாகரமாக ஆயிரும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், மற்ற 2 பேர்கிட்டையும் என்ன செஞ்சிருவோம், இவர் தான் செல்லிருப்பாரு, இவர் தான் இதை செஞ்சிருப்பாருன்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணம் வச்சிருவோம். ஆனால் கடைசியாக அது தெரிய வரும்போது, இவர் தான் அதை செஞ்சாருன்னு சொல்லி தெரிய வரும்போது நாம் அந்த மற்ற 2 பேர் மீதும் என்ன செஞ்சிருப்போம், ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில், ஒரு கெட்ட எண்ணத்தில் அவர்கள் என்ன செஞ்சிருப்போம், பார்த்திருப்போம். இதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறது, நமக்கு சோதனைகளாக என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இவர் என்ன செய்யறாரு, கெட்ட எண்ணம் வைக்காரா, கெட்ட எண்ணத்தில் விழுறாரா என்று சொல்லி என்ன செய்வான், அவர் சோதனையாக ஆக்குவான். இதை ஏற்படுத்துறது யார் நமக்குள்ள, இந்த விஷயத்தை, இந்த பாவத்தை நமக்குள்ள ஏற்படுத்துறது யார், ஷைத்தான் என்ன செய்வான், இதுல மிக உன்னிப்பாக இருப்பான். ஒருவரிடத்துல கெட்ட எண்ணம் வைக்கிறதுல மிக பாரிய பங்களிப்பு செலுத்தினால் ஷைத்தான். அவன் என்ன செய்வான், அவன் செல்லிருப்பான், அவனை பற்றி செல்லு, அவன் தான் என்ன செஞ்சிருப்பான், இதை செஞ்சிருப்பான், அதை போய் வேறொரு ஆள்கிட்ட செல்லு, இப்படி என்று சொல்லி என்ன செய்வான், அதை கெட்ட எண்ணத்தை நம்மளோட மனசில் என்ன செய்வான், போற்றுவான். அதிலிருந்தும் நானும் நீங்களும் என்ன செய்யணும், கட்டாயம் விடுபடணும். அதுபோன்று ஒருவர் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சென்றால், ஒருவரை பற்றி நம்ம என்ன செய்யப்படாது, நம்மகிட்ட ஒரு விஷயம் கேள்விப்படுறதையெல்லாம் நாம் என்ன செய்யப்படாது, பேசப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், கேள்விப்படுவதையெல்லாம் பேசுகிற ஒருவர் என்ன, கேள்விப்படுவதையெல்லாம் பேசுகிற ஒருவர் பொய்யர் என்பதற்கு அதான் சான்று. அவர் பேசுகிறாரே அதுதான் அவர் பொய்யருங்கிறதுக்கு சான்று. எனவே தெளிவில்லாமல் ஒருவர்கிட்ட நம்மளை பற்றி ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆள்கிட்ட போய் செல்றாரு, அல்லது வேறொரு ஆளை பற்றி நம்மகிட்ட ஒரு ஆள் வந்து செல்றாருன்னு சொன்னால் நம்ம தெளிவில்லாமலுக்கு அதை வேறு ஆக்கள்கிட்ட என்ன செய்யப்படாது, எத்தி வச்சிடக்கூடாது. அதுபோன்று நமக்கு அது ப்ரூஃப் இல்லாமலுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்படாது, வேறு ஆள்கிட்ட போய் அதை எத்தி வச்சிடப்படாது. எனவே நம்ம இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும். அப்படி தவிர்த்து கொள்ளவில்லையாக இருந்தால் நாம் என்ன செய்வது, பொய்யர்ங்கிறதுக்கு அதான் சான்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல கூறியிருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பொம்பளை வந்து என்ன செய்யறா, கேட்க நபி அவங்கள்ட்ட, யாரும் சூழல்லா எனக்கு ஒரு சக்கலத்தி இருக்கா, அதாவது ஒருவருக்கு 2 மனைவி இருக்கான்னு சொன்னா அதுல மற்ற மனைவியை இந்த மனைவி என்ன செய்வா, சக்கலத்தின்னு சொல்லுவாங்க. நம்மளோட புழக்க பாஷையிலும் அந்த வார்த்தை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சக்காலத்திக்கிட்ட நான் எனது கணவர் என்னென்ன விஷயத்தை எனக்கு செய்தாரு என்று சொல்லி பொய் கூறலாமா என்று சொல்லி நபி அவர்கள் இடத்துல என்ன செய்யறா, கேட்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்படி பொய் சொன்னால் நீ பொய்யில் 2 ஆடைகளை என்ன செய்கிறாய், உடுத்தவளை போன்றாவீர் என்று சொல்லி சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும். இந்த பொய் கூறுவதென்பது, கேள்விப்படுவதையெல்லாம் பேசுவதென்பது, ஒருவர் மீது தப்பான எண்ணம் வைப்பது என்பது ஒரு ஷைத்தானியத்தான ஒரு பண்பு, ஷைத்தான் நம்ம மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு பண்பு. எனவே இது போன்ற விடயங்களிலிருந்து நாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுவது போன்று நமக்கு தெளிவில்லாத விஷயத்தை நாம் என்ன செய்யப்போறோம், பின்தொடரவே கூடாது. நமக்கு அறிவில்லாத விஷயத்தில் நாம் என்ன செய்யப்படாது, பின்தொடரவே கூடாது. அவைகளை விட்டும் தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்.